ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, மணி கரெக்டாக வந்து 3:15 3:30 மணி ஆக போகுது. ஏக்கா இவ்வளோ நேரம் கழிச்சு வீடியோ போடுறேன், 3 மணிக்கே வந்துருமே, 2 மணிக்கே வந்துருமே அப்படிங்கிறீங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்ம நினச்ச மாதிரியோ இல்லை நம்ம வந்து போடுற பிளான் மாதிரியோ எதுவுமே நடக்காது. எல்லாமே கூட குறைச்ச ஏற்றம் தாழ்வு எல்லாமே இருக்கத்தான் செய்யும். சரியா? எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலையில வந்து கறி குழம்புக்கு மசாலா கொஞ்சம் தான் குடுப்பா. அதுக்கு மேல கேட்டா விளக்கமாத்து எடுத்து சாத்த மாட்டாளா? அதனால என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன். கடைய சொல்லிவுட்டா. அவ வாங்குன அந்த லிஸ்ட் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி படிச்சு சொன்னா. கடைக்காரவங்க போட்டு குடுத்துட்டாங்க. இப்போ மொட்டை மாடியில போய் காய போட்டுருக்கேன். அத காட்டணும்னு தான் ஆசை. ஆனா வந்து காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கறி குழம்பே விளங்காது. புரியுதா? அந்த மாரி ஆயி போயிருங்கனால, ஏன்னா எங்க ஊர்ல வந்து வெயில் அடிக்கிறதே பெரிய அரிசா இருக்கு. பார்த்தா இங்க பாருங்க, நானே எப்படி ஒரே நாள்ல கருப்பாயி போயிட்டேன்ட்டு. வெயில்ல போயிட்டு திருப்பி 4 வாட்டி மாடியில ஏறி எல்லாத்தையும் காய போட்டுட்டு வந்து பார்த்தா வெயில் போயிருச்சு. இந்தா டிம் ஆகுது, பிரைட் ஆகுது. டிம் ஆகுது, பிரைட் ஆகுது. என்னடா ஒரு வாழ்க்கை! சரி விடு, வாழ்க்கைங்கும்போது எல்லாத்தையும் சகிச்சு தானே போகணும். அப்புறம் என்ன அக்கா போயிட்டியா? குடுத்துட்டியா? சரி, ஒண்ணும் புலம்பெல்லாம் வேணாம். சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியா, சந்தோஷமா படுத்து தூங்கு. சரியா? ஏன் தெரியுமா? என்னோட கேரக்டரே உனக்கு தெரிய மாட்டேங்குது. உன் கூட வந்தான்ல, அவனுக்கு என் கேரக்டர் உன்னைய விட பல மடங்கு தெரியும். சரியா? அக்கா ஒண்ணு பண்ணுது, மௌனமா இருக்கு, ஏதாவது செய்யறேன்னா, இப்பயும் சொல்றேன், உட்கார்ந்த இடத்துலயே காய் நவுத்தும் அக்கா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். கூட கூட கூட்டிட்டு போனவன் சொல்லலையா உனக்கு? ஆ? சொல்ல மாட்டான். ஏன்னா, அவன் அப்படித்தான். உனக்கு முன்னாடி எனக்கு நீ 2 வருஷம் சம்பளம் குடுத்து யூடியூப் நடத்துற, எல்லாமே நீ இவ்வளோ டான் மாரி பேசுனா, 7 வருஷம் 8 வருஷமா நான் சேனல் வச்சு நடத்துறேன். எனக்கு அட்மின் அவன் இருந்தவன். நான் எவ்வளோ பெரிய டான் என்னென்ன பண்ணுவேன்னு அவனுக்கு தெரியாதா? சொல்லு பாப்போம். ஒரே ஒரு பதில் தான். ஒரே ஒரு ஃபோன் கால் தான். மொத்தமும் முடிஞ்சு போச்சு. சரியா? நான் என்ன சொல்றேன்னா, நீ அடிக்கடி என்ன இது என்ன காய்கறி கடையா? இல்ல இது என்ன மார்க்கெட்டா? ஊன்னா 4 நாளைக்கு ஒரு வாட்டி, 4 நாளைக்கு ஒரு வாட்டி நீ போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு. அதனால ரொம்ப பொங்குறியேக்கா. ஏய்! ஏஹேய்! அப்படிங்கிற. நீ பொங்குற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. நானே வெளிய போய் சுத்திட்டு மேல போய் எல்லாத்தையும் காய போட்டுட்டு, உட்காந்து டயர்ட் ஆயிட்டேன். இப்பதான் சோறு தின்னேன். போய் கொஞ்ச நேரம் படுப்போம். ஏன்னா போய் சாமான பூரா அள்ளணும் வேற. அப்புறம் என்னடா என்னமோ ஊர விட்டு ஓடி போயிட்டோம். ஊர விட்டு தப்பிச்சுட்டோம். பயந்துட்டோம். அது, இது, அப்படி இப்படின்னு. டேய்! எங்களுக்கு வேற வேலை இல்லையாடா? சொல்லுங்க பாப்போம். இம்புட்டூண்டு குடுத்தா அத 1 வாரம் வச்சு ஓட்டுனேன். திருப்பி சும்மா சும்மா கேட்டா குடுப்பாங்களா? சொல்லு பாப்போம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அக்கா நீ இப்படி ஓயாம போய்க்கிட்டு இருந்தீன்னு வச்சுக்கவேன், எங்களே தூக்கி உள்ள வைக்க மாட்டாங்க. உன்னைய தூக்கி உள்ள வச்சுருவாங்க. ஏன் தெரியுமா? காவல்துறை அதிகாரிகள வேலை செய்ய விடாம, இந்த பொம்பள வந்து அடிக்கடி வந்து எங்களுக்கு இடையூறு பண்ணியிருக்கு. எங்கள இடைஞ்சல் பண்ணுது, மன உளைச்சல் பண்ணுது, எங்கள வேலை பார்க்க விடாம பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கவேன், நீ நினைக்கிற அந்த ஸ்டேஷனுக்கு போனா இந்த ஸ்டேஷனுக்கு தெரியாது, இந்த ஸ்டேஷனுக்கு போனா அந்த ஸ்டேஷனுக்கு தெரியாது, அந்த ஸ்டேஷனுக்கு போனா அந்த ஸ்டேஷனுக்கு தெரியாதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. எல்லாருக்கும் எல்லா பக்கட்டுமே தெரியும். யார் வர்றாங்க, என்ன போறாங்க, என்ன ஏது? ஏன் இதே அந்த ஏரியாவுல இருக்கிறவன் இந்த ஏரியாவுல வந்து திருடும்போது என்ன பண்ணுவாங்க? அந்த ஏரியாக்கார காவல்துறை அதிகாரிகள் இந்த ஏரியா காவல்துறை அதிகாரிகள கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இந்த ஏரியாவுல அவன் இருக்கானா அத கண்டுபிடிங்கன்னு சொல்லி. அது மாரி நான் என்ன சொன்னேன், எல்லாருக்கும் லிங்க் இருக்கும். லிங்க் இல்லாமலாம் காவல்துறையில அதிகாரிகளுக்கு கிடையாது. அதே மாரி நீ போய் ஜெயந்திபுரத்துல போய் நம்ம வந்து இந்த மாரி பண்ணிட்டு, எழுதி குடுத்துட்டு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். அதனால நம்ம அலங்காநல்லூருக்கு தெரியாதுன்னு நீ நெனச்சுக்கிட்டு இருக்க. ஒரு ஃபோன்லயே டோட்டல் ஜாதகமே உன்னை என்ன பத்தின தகவல் எல்லாமே போயிருக்கும். நீ என்னென்ன பண்ணங்கிறதும் போயிருக்கும். எங்கெங்கெல்லாம் நீ போயிருக்கன்னு போயிருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னைய பத்தி தெரியும். கூட இருக்க என் ஆள பத்தியும் தெரியும். உன்னைய பத்தியும் தெரியும். உன் குடும்பத்த பத்தியும் தெரியும். உன் மய விஷயமும் தெரியும். எல்லாமே தெரியும். தெரியாமலாம் அதிகாரிகள் வந்து உட்கார்ந்து அங்க வேலை பார்க்கல. புரியுதா? ஏன்னா சும்மா 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 ஷூ காட்டிக்கிட்டு இருக்க. என் கேரக்டர் எப்படி தெரியுமா? ஒரு வாட்டி ஷூ காட்டுனா பயப்படுவேன். என்னைய அந்த பயத்திலே வச்சிருந்தா அப்படியே உட்றணும். நீ என்ன சும்மா சும்மா ஷூ காட்டிக்கிட்டே இருக்கிற? நான் கேட்கிறேன், அடுத்து எங்க போலான்ட்டு இருக்க? அடுத்து எங்க போற? வேற பக்கத்து இன்னொரு பக்கத்து சொல்லிக்கிட்டு இருக்கியாம்ல. அத ஏன் என் வாயால சொல்லணும்? போ போ. அங்கேயும் போறியா? நல்லபடியா போய்க்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்க எங்கேயும் ஓடவும் இல்ல, ஒளியவும் இல்ல, எதுவுமே கவலையெல்லாம் படல. நல்லா சாப்பிட்டாச்சு. இந்த அசினாப்புல குடுத்த தொக்குதேன். சமைக்கல. ஏன்னா நாங்க வெளிய சுத்துறனால போயிட்டு வரைக்கும் மணி 12, 1 மணி ஆயிப்போச்சு. வீடியோ போடவே 11 மணி ஆயி போயிருது. அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லாம் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் நாங்க பார்க்கணும்ல. எனக்கு என்னன்னா, சிரிப்பா வருதுடா எனக்கு. எனக்கு தூக்கம் சாப்பிட்ட மயக்கம் அப்படியே சொக்குது. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க நெனச்சிருப்பீங்க, என்னடா இப்படி கியூட்மா கூட ஒரு கமாண்ட் போட்டிருந்துச்சு பார்த்தேன். ஐயோ!
எனக்கு மண்டையெல்லாம் பிச்சுக்கணும் போல இருக்குதே. இங்க என்னதான் நடக்குது? சிக்கானே நீனாவது உண்மைய சொல்லு. சூர்யா நீனாவது உண்மைய சொல்லு. நீனாவது உண்மைய சொல்லுன்னு. என்னக்கா? தங்கமயில் ஜுவல்லரி போனியாக்கா? செயின்லாம் வாங்கிட்டியா? சரியா? வாங்குனதாக தகவல் வந்துருச்சு. நேத்து நைட்டே நீ போய் செயினெல்லாம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அதே கடைக்குள்ள இருக்கிறவங்க எங்களோட ஃபேன் ஒருத்தவங்க, நீ என்ன வாங்குன? எவ்வளோ காசு குடுத்த? என்னென்ன பண்ண? ஏதேது பண்ணேன்னு சொல்லி ஆல்ரெடி எங்களுக்கு தகவல் அனுப்பிட்டாங்க. அப்படியே நீ போடாம அழுது, நடிச்சு, வேஷம் போட்டு, மக்கள் எல்லாரையும் ஏமாத்தி, பரிதாபத்தை சம்பாரிச்சு, அதுல பணம் பார்க்குறியா? ஏய்! நீங்க நெனைக்கிற மாரி இவ பெரிய அப்ரான்லாம் கிடையாதுடா. பெரிய ஆப்புராணி. சரியா? இனிமே அவளுக்கு பேர் என்ன தெரியுமா வைக்கிறீங்க? ஆப்புராணி அப்படின்னு வைங்க. ஏன்னா, நீங்க எல்லாருமே என்ன சொன்னீங்க? ஐயையோ! அந்த ஆள நம்பியா நகைய குடுத்த? அந்த ஆளு கொண்டு போய் எல்லாத்தையும் வித்துப்புட்டு கூத்தியாளுக்குலாம் குடுத்துருவான். அவன் வந்து அத பண்ணிருவான், இத பண்ணிருவான், இப்படி பண்ணிருவான்னு எல்லாரும் சொன்னீங்கல்ல. அது போய் நல்ல வேலை தான் பண்ணி விட்டாரு. ஏன்னா, என்னையவே பார்த்தீங்கன்னா, கல்லு வச்சவங்க நகையே எதையுமே எடுக்க விட மாட்டாரு. இது ஒண்ணு தான் கல்லு வச்ச நகைன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அவர் என்னைய லவ் ப்ரப்போஸ் பண்ணனால போட்டனால இந்த இது சின்ன சின்ன கல்லு இருந்தா கூட கண்டுக்க மாட்டாரு. ரொம்ப கல்லாம் இது பண்ண மாட்டாரு. போய் ஒரு 3 பவுனுக்கு தக்கன செய்கூலி, சேதாரம், அப்புறம் என்னமோ இந்த ஆப்பர் என்னமோ அவர பொறுத்த வரைக்கும் ரூ. 10 சொன்னான்னா, அத ரூ. 7 தான் கேட்பாரு. முட்டுச்சா கூட ரூ. 6 வாங்கிருவாரு. எனக்கு தெரியும் அவர் கேரக்டர். சரியா? எல்லாம் பண்ணி கிண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் குடுத்துட்டு வந்தார். சரி சம்பளம் வரவட்டி, இல்ல என் தங்கச்சிய யார்ட்டயோ போட்டு, இல்ல நம்மளும் ஒரு 10 5 போட்டு ஏதோ போட்டு வாங்கி இங்க குடுக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு தான் பாவம் இருக்கிற காச வச்சு பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட தான் இன்னைக்கு போனேன். மல்லிகை ஜாமான் வாங்கினேன். ரூ. 2000 வந்துச்சு. நான் தான் காசு குடுத்தேன். இந்தாப்பா 2 ஏன்னா அவர் வந்து எனக்கு போட்டு விட சொல்லி வச்சனால, நேத்து 2000 கேட்டாரு. எதுக்கு கேட்டாரு தெரியுமா? மியாப்புல போட்ட காச ஏன்னா உண்மையா சொல்லிரணும்ல. மியாப்புல போட்டுச்சு. 5000 போட்டுச்சு. என் அக்கவுண்ட்க்கு தான் வந்துச்சு. எங்களே ரூ. 2500 எடுத்துக்க சொல்லிட்டு, அங்க வந்து நீங்க ரூ. 2500 குடுத்துருங்க அப்படின்னுச்சு. இவர் தான் வந்து கறி எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா, கடையில சாப்பிட்டா பிரியாணி சேரலப்பா. நீ செய்யின்னு சொன்னாரு. நானும் சொன்னேன், டேய் 2 பேத்துக்குலாம் போய் பிரியாணி செஞ்சேன்னா எனக்கு மணிக்கணக்கா ஆயிருமேன்னு. சத்தியமா சொல்றேன்டி பிள்ளைங்களா, அந்த முட்டி 2ம் எனக்கு கொட்டையுது. 1 1/2 மணி நேரமா நின்னு அவ்வளோ பெரிய தேக்ஸா பிரியாணி செஞ்சிருக்கேன். அத பார்த்துட்டு கூட அந்த அடுப்புல வச்சா அந்த அடுப்பு வெயிட் தாங்காதவும் என் தங்கச்சி ஒருத்தி எனக்கு அடுப்பு வாங்கி தரேன் இருக்கா. இன்னொரு தங்கச்சி வந்து எனக்கு அந்த சின்ன அளவா அக்கா அவங்க 4 பேத்துக்கு தக்க அளவா செய்யறதுக்கு ஒரு சின்ன சட்டியா நானே வாங்கி தரேன்னு சொல்லி ஆளுக்கு ஒண்ணு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒருத்தவங்க ஒண்ணு வாங்கி குடுத்துட்டாங்க. சரியா? குடுத்தா நீ என்ன பண்ணணும்? அதுலயும் இத சொல்லி முடிச்சிடுறேன். பணம் வந்து இவர் என்ன சொல்லிட்டு போனாரு காலைல, "எப்பா நான் போயிட்டு இவர வச்சு நேத்து கண்டுபிடிச்சிட்டேன். எப்பா வா நம்ம போய் மளிகை ஜாமான் வாங்கலாம். மிளகா செலவு வாங்கணும்னதுக்கு, இல்ல அப்படி, இல்ல அப்படி, அப்படிங்கவன மொச பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? நான் ஏற்கனவே கேடி. எனக்கு தெரியாதா அப்படின்னோனே என்ன அப்படின்னா அங்க போறியான்னேன். ஆமா போயிட்டு ஏதாவது வாங்கி இங்க குடுத்துட்டு வர்றேன். அவங்களுக்கு எதுவும் வாங்க தெரியலன்னாரு. சரி போய் என்ன வேணுமோ வாங்கி குடுத்துட்டு, வரும்போது கூட ஐர மீன வாங்கிட்டு வா குழம்பு வைக்கலாம் அப்படின்னேன். அப்புறம் பார்த்தா போனோனே 12 மணிக்கே போணும். என்னையா அப்படின்னு கேட்கிறேன். அவ வந்து வேணான்னு சொல்லிட்டா. அந்த கொண்டு போய் 10 பேத்துக்கு தானம் குடுன்னு சொல்லிட்டா அப்படிங்கவும் சரி அப்படின்னு நான் எதையும் கண்டுக்கல. சரிப்பா ஐர மீன் இல்லையா? என்ன பண்ணட்டுங்க? சரி மட்டன வாங்கிட்டு வான்னேன். இல்ல எனக்கு பிரியாணி செய்யணும் போலயே இருக்கு. திங்கணும் போல இருக்குதுன்னாரு. சரி வாங்கிட்டு வா. ஏன்னா சாப்பாடு விஷயத்துல எப்பவுமே அவர் கொண்டு வந்து குடுத்து இது வரைக்கும் நான் செய்யாம இருந்ததே கிடையாது. என்ன குடுத்தாலும் சரி உடனே செஞ்சு குடுத்துருவேன். உடனே வருவாய்ங்க. பணம் குடுக்குறேன்ல அப்ப செஞ்சு தானே குடுத்து தானே ஆகணும் அப்படின்ட்டு வருவாய்ங்க. டேய் பணமே குடுத்தாலும் கரெக்ட்டா அந்த நிமிஷத்துக்கு அவ்வளவும் செஞ்சு சமைச்சுந்தா சத்தியமா சொல்றேன். ஒரு பருக்க இதே நாங்க வந்து பிரியாணி காசு குடுத்து வாங்கியிருந்தா, திங்க முடியாம ஒரு நெஞ்ச கரிச்சு, ஏப்பத்து மேல ஏப்ப விட்டு, கொண்டோய் நாங்க குப்பையில தான் கொட்டியிருப்போம். எத்தன வாட்டி குப்பையில கொட்டியிருக்கோம் தெரியுமா அந்த பிரியாணி? ஏன்னா அஜினாமோட்டோ, பட்டை, கிராம்பெல்லாம் அரைச்சு அது நிதானம் தெரியாம போடுறது. நெய்யி, பழைய எண்ணெய், டால்டா. நாங்க வந்து சுத்தமான பசு நெய் ஊத்துறோம். இவங்க போடுறதுலாம் டால்டா. இந்த மாரி போட்டனால அவருக்கு சேர்றதில்ல. நான் செஞ்சேன். ஒரு பருக்க கூட வேஸ்ட் பண்ணல. இந்த காலையில கூட புடுங்குண்டு சோறு கிடந்துச்சு போல. அதுல கறியே இல்ல. ஆனா சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு இப்பதான் எங்க வேலைக்காரக்கா வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிருச்சு. இந்த இட்லி பாத்திரம் கூட அப்படியே போட்டிருக்காரு. அப்படி ஒரு பருக்க கூட கீழ கொட்டாம அவ்வளோ சாப்பாடு அப்படி வயிறு திருப்தியா அப்படியே கொட்டாங்க அப்படி சாப்பிட்டாரு. சரியா? அப்படி செஞ்சு குடுக்குறேன். அக்கா என்னமோ காச வேணாம். நான் தொடமாட்டேன். நீ கொண்டு போய் உன் கூத்தியாவோட குணா குகைக்குள்ளே போடுனியே. குணா குகைக்குள்ள போட சொன்னா போட்டுட்டு போறியான்னு சொல்லிட்டு மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே. அப்புறம் என்ன கண்ணாடிக்காரனுக்கு காசு போட சொல்ற? எப்படி? நீ நல்லவ மாதிரி, நீ வேண்டாம். வாங்கி குடுத்த சிக்கன் பிரியாணி அப்படிதான் அன்னைக்கு கூட்டிட்டு போய் 2 சிக்கன் பிரியாணி வாங்கி குடுத்தப்பான்னு என்கிட்ட தான் சொல்றாரு. நான் சாப்பிடாம வந்துட்டேன்னாரு. ஏன்னா எனக்கு தெரியும். வந்தவொடனே அவர் அந்த வெறி எடுத்து அந்த கறி குழம்பு சாப்பிடுறப்ப சரி சாப்பிடாம வந்துட்டார் போல இருக்கு. அப்படின்னு நான் தான் பட்னியா கிடந்தேன். நான் சாப்பிடல. அப்படிங்கும்போது பிரியாணிய வாங்கி குடுத்தத எதுக்கு வாங்கியே குடுக்கலன்னு சொல்லி எதுக்கு அந்த ஆள வந்து நீ போய் பேசுற? அதே மாரி ரூ. 2000 காசு வேண்டாம். எனக்கு இது வேண்டாம், அது வேண்டாம்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் கண்ணாடி கடைக்காரனுக்கு 2000 பணத்த போட சொன்னேன்? நான் தான் போட்டேன்.
எனக்கு வந்த காசை எப்பா மாத்தி விடுனாரு, நான் மாத்தி விட்டேன். இந்தப்ப என் கையில இருக்கிறனால இந்தா போவேன், ஒரு மளிகை சாமான் வாங்குவேன். நேத்து எதுக்கோ அந்த டைலர் கடைக்கு போனேன். ஒரு ரூ. 400 ஜாக்கெட் தச்சதுக்கு குடுத்தேன். இந்த மாரி தான் நான் செலவு பண்ணுவேன். தேவையில்லாம நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது, நேத்து நைட்டே போய் உங்க எல்லாருக்கும் தெரியணும்ல, அக்காவோட நடிப்பு வேஷம் என்ன அப்படிங்கிறத பிடாரி மேல சத்தியமா, திருச்செந்தூர் முருகன் மேல ஆணையா, பாண்டி மேல சத்தியமா, நான் கும்பிடுற கனகம்பட்டி மேல ஐயா சித்தரையா மேல சத்தியமா, நேத்தே நைட்டு இவங்க லைவ் வரலன்னு எல்லாரும் புலம்புனீங்களா? அவர் லைவ்ல வந்து கேட்டீங்களா எல்லாருமே? மாமா அத்தைக்கு என்னாச்சு? அத்தைக்கு என்னாச்சு? அத்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லி இவ கிளம்பி ஷார்ட்ஸ் போட்டிருந்தாளா? அதுக்கு பின்னாடி தான் அந்த பையன் கூப்பிட்டு பில்லு கேட்டேன். பில்லு எங்க இருக்கு குடுங்க நான் அப்படின்னப்ப இல்லடா எனக்கு தெரியலடா நான் வாங்கலடா அப்படி இப்படின்னு இவர் சொல்லிட்டார். உடனே இவங்க போய் நைட்டு 8 மணி லைவ் போடல. 10,000 நான் பெட்டு கட்டினேன் அவர்ட்ட. இன்னைக்கு நைட்டு அவ செயின் வாங்கிட்டான்னா நீ எனக்கு 10,000 கொடுக்கணும். வாங்கலன்னா உனக்கு நான் கொடுக்குறேன்னு. ஏ போப்பா எப்ப பார்த்தாலும் ஏப்பா அவ இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவ வாங்க போறா கிளம்பிட்டா வாங்கிருவா நைட்டுன்னு நம்பவே இல்லை. ஆனா அதே கடைக்குள்ள எப்படி வாங்குறாளே தங்க மயில் ஜுவல்லரி கடைக்குள்ள அதுக்குள்ளே எங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காதா? உலகமே அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கு. உலகமே எங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கு. அப்படிங்கும் போது எங்களுக்கு ஒருத்தர் கூட தகவல் சொல்ல மாட்டாங்களா? இவங்க யார் வந்தாங்க, எத்தனை மணிக்கு வந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்னு தெரியாத எங்களுக்கு. இவ போய் 3 பவுன் செயின் எடுத்து அதை போடாம உங்கள்ட்ட பரிதாபத்தை சம்பாரிச்சு அப்படியே அப்ராணி மாதிரி நகையே வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி இவர்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த 10,000 காசு. இந்த காசை எப்படி மொங்கா போடுவான், எப்படி சுருட்டுவான், இன்னும் யார் யார் பணம் கொடுக்குறாங்க எல்லாரையும் ஏமாத்தி இந்த மெர்சிமா தீபா இன்னும் நிறைய பேர் சகோதரி இவங்க எல்லாத்தையும் மொட்டை அடிக்கிறதுக்கு அக்கா பிளான் போட்டிருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா நான் செயினை வாங்கவே இல்லைன்னா எங்க ஊர் பிடாரி மேல சத்தியம் பண்ண சொல்லு. இந்த இருக்காரு பாண்டி மேல அவர் மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க. வேற ஏதாவது வேணுமோ சத்தியம் பண்ண சொல்லுங்க. யாருமே இனிமே ஏமாறாதீங்க. சரியா? என்னென்ன உண்மையோ நான் சொல்றேன். நான் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன். பிடாரி மேல சத்தியமா அவன் நேத்து நைட்டே வாங்கிட்டான். ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது எப்படி போனான்னு பாத்தீங்களா? என்னமோ ஒண்ணுமே இல்லாத மூலி மாதிரி என்னமோ நகையே வாங்க. ஏன்னா காமிச்சுட்டா நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்கல்ல, காசு போட மாட்டீங்கல்ல, எப்படி பரிதாபத்தை சம்பாதிக்க முடியும்? அதனால நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, ஏமாறாதீங்க. அக்கா போச்சு, வேக வேகமா போச்சு, ரீல்ஸ் போடுச்சு, ஷார்ட்ஸ் போடுச்சு, எல்லாம் போட்டுச்சு. நான் ஒரு போன் தான் போட்டேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். புரியுதா? நீங்க நினைக்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போடலடா. போட வேண்டிய இடத்துக்கு போட்டேன், பேச வேண்டிய இடத்துல பேசுறேன். இவ்வளவு ஜாலியா ஏன் இருக்கேங்கிறீங்களா? ஏய் இது ஒரு காமெடி பீஸ், இது வெறும் வெத்து பீஸ். ஒரு கிலோ கறிக்கு 1 கிலோ பாலுக்கு 10 முட்டையோட சோழி முடிஞ்சிச்சு. இவ்வளவுதான் இதோட ஒர்த்து. சரியா? நாங்க ஜாலியா போனோம், வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானை வாங்கணும், காய போட்டாச்சு, இருந்த சோறு அசினாப்புல கொடுத்த தொக்கை போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. எனக்கு தூக்கம் கண்ணா கொண்டே சொருகுது. அதனால உங்களுக்கு விவரத்தை சொல்லிட்டேன். இவ வந்து நகை வாங்கல பாவம் அப்படின்னு ஏமாறாதீங்க. பாண்டி மேல சத்தியமா அவன் நேத்து நைட்டே வாங்கிட்டா. யார் போய் வச்சு என்னென்ன கேட்கணுமோ நல்லா கேளுங்க. கமான்ல எவ கழுவி ஊத்தணுமோ ஊத்துங்க. சரியா? உனக்கு இதேதான் வெள்ளன ஐயா, காவல்துறை ஐயா. இந்த பொம்பளை இதே மாதிரிதான் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனா வர்றா. இவ மூஞ்சிய பார்த்தா புடிச்சு உட்கார வச்சு தூக்கின ஒரு மாசத்துக்கு உள்ள வைங்க. ஜெயில் வாழ்க்கைனா என்னன்னு தெரியல அக்காவுக்கு. போயிட்டு வந்தனாலதான் நாங்க எல்லாத்தையும் அமைக்கிக்கிட்டு பேசாம இருக்கோம். ஆளான சிங்கமே போய் வந்து படாத அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஜெயிலுக்குள்ள போய். பாவம் எப்படி வாய்க்கு ருசியா வந்து 5 ஸ்டார் ஹோட்டலையும் 3 ஸ்டார் ஹோட்டலையும் சாப்பிட்டது. இவ பேசுற வாய்க்கெல்லாம் வெளியவே இந்த ஆட்டம் போடுறாளே உள்ளலாம் ஆஞ்சு விட்டுருவாங்க. ஆஞ்சு நீ நினைக்கிற ஜம்பாவம் எல்லாம் இங்க பிடிக்காது. அங்க அவளுக்கே ஆய் விழுகுதான். புரியுதா? வேற பிரச்சனை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு நிறைய, நான் சொல்ல விரும்பல. அதனால இவ ஓயாம வந்தான்னு வச்சுக்கோங்களேன், 1 மாசம் நீ போய் இருந்து ரெஸ்ட் எடுத்துருவாமா போமான்னு அனுப்பி வச்சிருங்க ஐயா. உங்க வேலை கொழுப்பையும் கெடுத்து விட்டுருவா. அவளுக்கு வேலையே இதுதான். இது ஒரு சைக்கோ. சரிங்களா? பாய். நைட்டு 9 மணி லைவ்ல சந்திக்கலாம். பாய். ஐ லவ் யூ. டேக் கேர். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாங்க வாட்டுக்கு எங்க வேலையை பார்த்து நாங்க விட்டு எங்க வேலை விட்டு ஜாலியா இருக்கோம். போய் தூங்க போறோம். தூங்கிட்டு நைட்டு 9 மணி லைவ் வர்றோம். அண்ணன் 6 மணி லைவுக்கு வருவோம். ஓகேவா? நான் இருக்கேன். சரியா? எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இதா இருந்தாலும் சரி, இந்தா சரியா? டாடா.